அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நீட் தேர்வில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி டெல்லியில் தொடங்கிய போராட்டம் நாடு முழுவதும் பரவி இருக்கிறது. நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டிலும் நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்கள் களமிறங்கி இருக்கிறார்கள். இதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். மாணவர்கள் போராட்டம் என்ன செய்ய போகிறார்கள் மோடியும் விஜயும் என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திருமதி லட்சுமி சுப்பிரமணியம் பங்கேற்றிருக்கிறாங்க. மூத்த பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன் இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு சுப்பிரமணியன் இன்னும் சற்று நேரத்தில் இணைய இருக்கிறார். வணக்கம் விருந்துகள் அனைவருக்கும். திருமதி லட்சுமி, நீட் எதிர்ப்பு போராட்டத்தை ஒடுக்க நினைக்கும் தமிழக அரசின் அடக்குமுறை தூள் தூளாகும் அப்படின்னு திரு பே சண்முகம் பேசியிருக்கிறார். எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்திருந்தால் கூட பரவாயில்ல, தாவேகாவுக்கு ஆதரவு தரக்கூடிய கூட்டணி கட்சியான சிபிஎம் ரொம்ப வன்மையாக கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய போராட்டத்தை தமிழ்நாடு அரசு ஒடுக்க நினைக்கிறதா என்ன? தமிழ்நாட்டில் போராட்டம் கடந்த 2 நாட்களாக கொஞ்சம் எதிர்பார்த்த அளவை விட அதற்கு ஒரு பெரிய ட்ராக்ஷன் கிடைச்சிருக்கு. மாணவர்கள் மத்தியில் எல்லா மாவட்டங்கள்லேயும், இன்னும் சொல்லப்போனால் லா காலேஜஸ் கூட, அதை தாண்டி மற்ற எல்லா மாணவர் அமைப்புகளும் இன்னைக்கு மதுரையில் மூட்டா, அதாவது டீச்சர்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் கூட, மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி, அந்த மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, அந்த அசோசியேஷன் டீச்சர்ஸ் எல்லாருமே கூட இன்னைக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது இந்த நீட் எதிர்ப்பு அப்படின்றது தமிழ்நாட்டில் வேரூன்றி இருக்கக்கூடிய ஒன்று. இதற்கு கடந்த ஆட்சியில் தீர்வு காணப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கப்பட்டது. அந்த நம்பிக்கை நிறைவேற்றப்படலை. அடுத்தது அவங்கள ஓட் அவுட் பண்ணிட்டாங்க மக்கள். அடுத்த அரசாங்கம் வரும்போது இந்த கட்சியும் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு, அதாவது மாநில பட்டியலுக்கு கல்வி மாற்றப்படும், நீட் எதிர்ப்பு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே முன்வைச்சாங்க. அப்போ இது எல்லாமே முன்வைத்ததுனால தமிழ்நாடு இன்னும் அதே ஏற்கனவே நீட் எதிர்ப்பு அப்படின்றதுல எந்த புள்ளியில் இருந்தோமோ அதே புள்ளியில் தான் இன்னும் இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லோருக்கும் இருக்கும். அந்த அடிப்படையில் பார்த்தா இந்த போராட்டங்களை அரசாங்கம் அப்படியே விட்டுருக்கணும். நீங்கள் போராடுவதற்கான ஒரு இடத்தை கொடுத்து, அல்லது மாணவர்களுக்கான அந்த சப்போர்ட்டை மட்டும் கொடுத்துட்டு அரசாங்கம் அது ஜனநாயக முறையில் நடக்கட்டும் அப்படின்னு விட்டுருக்கலாம். ஏன்னா எப்போதுமே ஒரு ப்ரொட்டஸ்ட் அப்படின்னா, நேற்றுக்கு நம்முடைய அமைச்சர் ராஜ்மோகன் கூட ஒரு விளக்கம் கொடுத்துருந்தார். நம்ம அது சாலையில் போராடினதுனால, சாலையை மறிச்சதுனால, அதை தாண்டி போக்குவரத்து இடையூறுகள் இருந்ததுனால தான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்துக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல அப்படின்னு அவர் பதிவு பண்ணியிருந்தார். அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா எந்த விதத்திலையுமே இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க கூடாது. ஆனால் கல்லூரி வளாகத்திற்குள் போராடியவர்கள் மீது நடவடிக்கை 180 பேர் கடந்த 2 நாட்கள்ல கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எல்லாமே ஸ்டூடெண்ட் லீடர்ஸ், அதுவும் டைஃபி, எஸ்எஃப்ஐ இந்த மாதிரி அமைப்புகளை சேர்ந்தவர்கள். பர்டிகுலரா அதுல லீடர்ஸா இருக்கக்கூடியவங்க யாரு முன்னின்று இதை நடத்துறாங்களோ, இன்னைக்கு எஸ்எஃப்ஐயோட ஒரு ப்ரெஸ் மீட் கூட நம்மளுடைய ப்ரெஸ் கிளப்ல நடந்தது. அவங்க சொல்றது, நாங்க ஜனநாயக வழியில தான் போராட்டம், மத்திய அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம் தான். அப்போ இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் எங்களை அனுமதிக்கிறதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை, எங்களை காவல்துறை ஒடுக்குகிறது அப்படின்னு சொல்லி தான் அவர் இன்னைக்கு சொல்லியிருந்தார். அப்ப இந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா இது இந்த அரசாங்கமும் மத்தியில் இருக்க அரசாங்கத்தை போலவே இந்த போராட்டக்காரர்களை ஒடுக்குவதற்கான ஒரு முயற்சியை எடுக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இதை தாண்டி இன்னொரு பக்கம் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குன்ற விமர்சனமும் வெளியாகி இருக்கு. ஏன்னா நீட் எதிர்ப்பு அப்படின்ற போது நம்ம இந்த ப்ரொட்டஸ்ட் டெல்லியில் நடக்கிற ப்ரொட்டஸ்ட் நீட் எதிர்ப்பு கிடையாது. கொஸ்டின் பேப்பர் லீக்குக்கு யார் சம்மந்தப்பட்டவர்களோ அவங்கள நீக்கணும், இதில் இருக்கக்கூடிய இர்ரெகுலாரிட்டிஸை களையணும். தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக தான் காங்கிரஸ் போராடுகிறது. ஆனால் தமிழ்நாட்டினுடைய போராட்டம் காலம் காலமாக நீட்டே வேண்டாம், நீட் பரீட்சையே வேண்டாம், நாங்கள் பழைய முறைக்கே, அதாவது ஸ்டேட் என்ட்ரன்ஸே போதும் எங்களுக்கு, அல்லது என்ட்ரன்ஸ் இல்லாமல் 12th மார்க்கை வச்சே நீங்கள் அட்மிஷன்ஸ், மெடிக்கல் அட்மிஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது தான் தமிழ்நாடுடைய போராட்டம். அப்போ எந்த இடத்துல தாவேக அரசாங்கம் இதில் நிற்கிது? 2 நாள் கழித்து தான் அவங்களுடைய அறிக்கையும் வருது. அது அவங்களோட ஐடி விங்கோட ஹேண்டில் தான் ஃபஸ்ட்டு ஒரு ட்வீட் வருது. அதுக்கு வந்த விமர்சனங்கள், நீங்கள் பிஜேபியை விமர்சிக்கலை, ஒன்றிய அரசாங்கத்தை விமர்சிக்கலை அப்படின்றது, அதெல்லாம் ரொம்ப ட்ரிவியல் இஷ்யூஸ், அதை நம்ம பேச வேண்டாம்னு நினைக்கிறேன்.
மத்திய அரசாங்கம் எதை நோக்கி, அதாவது மத்திய அரசாங்கம் எந்த விதத்தில் முடிவு எடுக்கணும், அல்லது வந்து காங்கிரஸோட இல்லை மத்தியில் போராடக்கூடிய மாணவர்களோட எதிர்க்கட்சிகளோட எந்த இடத்துல நிற்கணும் அப்படின்றதுல தாவேகா இன்னும் ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்கலையோ அப்படிங்கிறது தான் சந்தேகம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் யார் கூட, அதாவது ராகுலோட நிற்கிறாங்க ஒரு பக்கம். ராகுலோட டிமாண்ட் என்னன்னா, சென்ட்ரல்ல காங்கிரஸோட டிமாண்ட் என்னன்னா தர்மேந்திர பிரதானை மாத்துங்க, அவங்க வந்து நீட்டை பேன் பண்ணுங்கன்னு கேட்கல. ராகுல் கைது செய்யப்பட்டதை கண்டிச்சார்ல திரு விஜய்? கண்டித்தார். நான் வந்து ராகுல் கைது செய்யப்பட்டதை கண்டித்தார், அதை நான் வந்து ஒத்துக்கிறேன். காங்கிரஸோ அல்லது ராகுல் காந்தியோ நீட் வேண்டாம் அப்படின்னு சொல்லலை. அவங்க வந்து ரெகுலேட் பண்ண சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து மத்திய அரசாங்கம் தர்மேந்திர பிரதான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு. இந்த போராட்டம் எதுக்காக நடக்கிறதோ அதை தான் காங்கிரஸ் கையில் எடுத்திருக்கு. நம்மளுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா பேன் நீட். இங்கே வந்து எங்கே நிற்கிறோம் நம்ம இதில்? தமிழ்நாடு வந்து இங்கேயும் தனித்து விடப்பட்டிருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இப்போ வந்து மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக விஜய் ஏதாவது ஒரு விதத்தில், முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் பேசினார் அப்படின்னா அது மக்கள் மத்தியிலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினர் யூத் மத்தியிலையும் வந்து பெரிய அளவில் போய் சேரும். அப்போ இது அவர் வந்து இன்னும் உரக்க பேசினா தமிழ்நாட்டுக்கு நல்லது கொடுக்கக்கூடியதாக தானே இருக்கும். இப்போ ஏன் வந்து அவ்வளவு உரத்த குரல்ல அவர் இன்னும் பேசலை அப்படின்ற கேள்விதான் வருது. திரு ராகுல் கைதை கண்டிக்கிறது ஜனநாயகத்திற்கு விரோதமானது, மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படிலாம் சொல்றதே அவங்க யார் பக்கம் நிக்கிறோங்கிறத தெளிவா தாவேகா அரசும் ராகுல் கைதை விமர்சிக்கிறோம் அல்லது ராகுல் கைதை கண்டனம் தெரிவிக்கிறோம், ராகுல் காந்தியை கைது செய்யப்பட்டது எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், அவர் பக்கம் நிக்கிறோம், மக்கள் பக்கம் நிக்கிறோம் அப்படின்னா இங்கேயும் வந்து அந்த 180 பேரை கைது செய்திருக்க வேண்டாமே? ஜனநாயக முறையில இந்த போராட்டம் நடக்கட்டும். ஏன்னா அது பால நிலத்துல தான் நடக்குது. இன்னும் சொல்ல போனா கல்லூரி வளாகங்களுக்குள்ளாக நடக்குது. எல்லா இடங்கள்லையுமே ரொம்ப ஒரு அந்தந்த கேம்பஸ்க்குள்ளே தானே நடக்குது. எங்கேயும் ரோட்டுக்கு வந்து மக்கள் போக்குவரத்தை பாதிக்கிறதையோ இல்லை வந்து மக்களுடைய நேரடியான டெய்லி ருட்டீனை பாதிக்கிற மாதிரி எங்கேயுமே நடக்கலையே. அப்போ எதுக்கு இந்த 180 பேர் கைது செய்யப்பட்டிருக்கணும்? சண்முகம் அதை தானே கேள்வி எழுப்புறாரு. எதுக்கு இத்தனை கைதுகள்? கைதே தேவையில்லை, அவர்கள் மீது நடவடிக்கை தேவையில்லை, ஏன் வழக்கு போடணும்? வழக்கு எதுவுமே வேண்டாம். அவங்க போராட்டத்துக்கு தேவையான என்னவோ, ஏன்னா மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக பிஜேபிக்கு எதிரான போராட்டம் தானே இது, யூத்தோட போராட்டம் தானே. அதுவும் அடுத்த தலைமுறையினருக்கு என்ன தேவை? நீங்க வந்து ஆரம்பத்திலிருந்து தாவேகாவுடைய டிமாண்ட் என்னன்னா, எங்களுக்கு வந்து எஜுகேஷனை நீங்க மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்துருங்க, நாங்க வந்து அடுத்த தலைமுறைக்கு என்ன தேவையோ, கல்வி எப்படி தேவையோ அதை நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்றீங்க. அப்போ கல்விக்காக நடக்கக்கூடிய போராட்டம் அப்படின்ற போது இதை அமைதியாக விட்டுறலாமே, ஏன் விடாம வந்து நடவடிக்கை எடுக்கணும்ன்ற கேள்வி வருது இல்லையா? ஓகே திரு சிவபிரன், டெல்லியில மத்திய அரசு போராடக்கூடிய மாணவர்களை எப்படி கையாளுதோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் போராடக்கூடிய மாணவர்களை தாவேகா அரசு கையாளுது அப்படின்ற அந்த ஒப்பீடு எப்படி பார்க்குறீங்க? ரெண்டு பேரோட அணுகுமுறை ஒரே மாதிரியா இருக்கு. போராட விட மாட்டேங்கிறாங்க. நேத்து அமைச்சர் சொல்றாரு யாருக்கும் இடையூறு இல்லாமன்னு. கிளாஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் லீடர்ஸை குண்டு கட்டா தூக்கிட்டு வெளில போறாங்க, ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் பண்றாங்க, ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் பண்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸை எதுக்கு பண்ணணும்? அவங்க என்ன அற வழியில தானே போராட போறாங்க. இங்க என்னன்னா, லக்ஷ்மி சொன்ன மாதிரி அங்க போராடுற மாணவர்களுடைய டிமாண்ட் வந்து நீட்ல இருக்கக்கூடிய குளறுபடிகளை கலைங்க. இது எஜுகேஷன் சிஸ்டமையே வந்து பிஜேபி வந்து மாற்றி வச்சிருக்கு, அந்த மந்திரியை ராஜினாமா பண்ண சொல்லுங்க. ஆனால் தமிழ்நாட்டினுடைய குரல் 10 வருஷமா நீட்டே வேண்டாம், இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாரும் ஒருமித்த குரல்ல 10 வருஷமா பேசிட்டு இருக்காங்க. இப்ப புதுசா கட்சியை ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆட்சி பண்ணி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே ஸ்டாண்டு தான். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம், மாணவர்கள் தன்னெழுச்சியாக போராட்டம் பண்றாங்க. அந்த போராட்டத்தை நீங்க அலோவ் பண்ணீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு வந்து தமிழ்நாடு எந்த அளவுக்கு நீட் எதிர்ப்புல ஒற்றுமையா இருக்கு. நீங்க கேட்கறது வந்து ஒரு காஸ்மெட்டிக் சேஞ்ச் தான், ஆனா நாங்க வந்து ஒரு ஓவரால் கேட்கிறோம், கம்ப்ளீட்டா மாத்துங்க எஜுகேஷன் சிஸ்டத்தை கேட்கிறோம். ஏன்னா நீட் அப்படிங்கிறது வந்து மெரிட் அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து எல்லா விஷயங்களையும் பேசுறீங்க. நீட்னால மெரிட், நீட் இல்லாததுனால இதுவரைக்கும் வந்த டாக்டர்ஸ்னால எந்த மெரிட் பிரச்சனையும் இல்லை. தமிழ்நாடு வந்து நீட்டுக்கு எதிராக நிற்கிறது அப்படிங்கிறத 10 வருஷமா நாங்க போராடினோம். இன்னைக்கு தான் எங்களை பார்த்து நீங்க போராடுறீங்க. உங்களுக்கான போராட்டத்தில் எங்க மாணவர்கள் இறங்கி இருக்கிறாங்க. இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. திரு விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களினுடைய உணர்வாக அவர் வந்து இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி.
டிஎம்கே மேலே ப்ரெஷரும் போட்டிருக்கலாம். நீங்கள் நாடாளுமன்றத்தில் இருக்கிறீங்க, இங்கே மாணவர்கள் வந்து இவ்வளவு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க பாருங்க, நாங்கள் வந்து அந்த ப்ரொட்டஸ்ட் எல்லாம் அலோவ் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் நாடாளுமன்றத்தில் மேகதத்துவோட பேசும்போது நீட்டியும் பேசுங்க, நீங்கள் போய் நாடாளுமன்றத்தில் போராடுங்கன்னு டிஎம்கேக்கு ப்ரெஷரும் கொடுத்துருக்குறான். இது ஒரு பெரிய மிஸ்டு பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர் வந்து வெளியில் சொல்கிறார், இந்த போராட்டத்தை நசுக்குகிறார்கள். உண்மைதான். நீங்க போராடுற மாணவர்கள் தரக்கூடிய ஆதரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய இடத்துக்கு நகர வேண்டியதுக்குன்னு திரு சண்முகம் சொல்ற அளவுக்கு பிரச்சனை முத்திருச்சு. இல்ல, பிரச்சனை முத்திருச்சா இல்லையாங்கிறது இல்ல சார். மாணவர்களை நீங்க போராட அலோவ் பண்றீங்களா இல்லையாங்கிறது தான். சரி, நீங்க மாணவர்களை போராட அலோவ் பண்றீங்கன்னு சொன்னீங்கன்னா மெரினாவை ஏன் வந்து அவுட் ஆஃப் பவுண்ட்ஸா வச்சிருக்கிறீங்க? நீங்கள் மாற்றம் சொல்லிட்டு தானே வந்தீங்க. மெரினாவை முதல்ல மூடினது வந்து மெரினாவில் அந்த மெரினா புரட்சி வெடித்த பிறகு மெரினாவை மூட ஆரம்பித்தாங்க. அதிமுக காலத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே மூடிடுவாங்க. திமுக காலத்துலேயும் அதையே திமுக அரசும் கடைபிடித்து வந்தது. அப்போ அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? மாணவர்கள் வந்து மெரினாவில் போராடினா அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளமாக மாறாமல் பார்த்துக்க வேண்டியது போலீஸோட கடமை தானே. அப்போ மாணவர்களுடைய ப்ரொட்டஸ்ட்டை அலோவ் பண்ணுறதுல என்ன பிரச்சனை? இங்கே எந்த பிரச்சனையும் வரலையே, இது வரைக்கும் வெடிக்கலையே பிரச்சனை. மாணவர்கள் உணர்வு பூர்வமாக அங்கே டெல்லியில் நடக்கிறவங்களுக்கு ஒரு சாலிடாரிட்டியாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்னொன்று, தமிழ்நாட்டினுடைய 10 வருஷ கால டிமாண்டு சார் நீட் வேண்டாங்கிறது. அவங்க கேட்குறது வந்து மினிஸ்டரை இது பண்ணுங்க, நீட்டில் இருக்கிற குளறுபடிகளை கலைங்கிறாங்க. இங்கே நீட்டே வேண்டாங்கிறாங்க. நீட்டுக்கு முன்னால் இருந்த டாக்டர்ஸால் எங்கள் பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம் வந்து அவ்வளோ ரோபஸ்டாக இருக்குது. இன்னைக்கு கூட தாவேகாவினுடைய அமைச்சர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொல்றார், தமிழ்நாட்டில் அவ்வளோ ரோபஸ்டாக இருக்குது அந்த பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம். இந்த பப்ளிக் ஹெல்த் சிஸ்டத்தை கட்டமைச்சது யாரு? இந்த பப்ளிக் ஹெல்த் சிஸ்டத்தை இனி தூக்கி நிறுத்துறது யாரு? நீட் எழுதாத மருத்துவர்கள் தான். நீட் எழுதின மருத்துவர்கள் வந்து சிஸ்டத்துக்குள்ள வந்தே 3 வருஷம் 4 வருஷம் தான் ஆகுது. இல்ல, என்ன நோக்கமா இருக்க முடியும்? மாணவர்கள் போராட்டத்தை ஒடுக்கணும்ன்ற இடத்துக்கு தாவேக அரசு நகருது. ஒடுக்கணுங்கிறத விட அதை வேண்டாம், அவங்க எதுக்கு அது ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க? அதனால வந்து மத்திய அரசு ஏதாவது சங்கடம் அடைஞ்சிருவாங்களோ, அதனால ஏதாவது ஃபண்ட்ஸ் நின்றுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு பயத்தினுடைய வெளிப்பாடாக தான் நான் இதை பார்க்குறேன். இல்லைன்னா இதை அலோ பண்ணீங்கன்னா நான் வந்து உங்களை ஆம்பிளிஃபை பண்ணி நீங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கிற லெவலுக்கு கூட சொல்லலை. அந்த ஸ்பான்டேனியஸாக நடக்கிற ப்ரொட்டஸ்ட்டை போலீஸ் ஸ்பான்டேனியஸாக என்னென்ன ப்ரீகாஷன்ஸ் எடுக்கணுமோ அந்த ப்ரீகாஷன்ஸ் எடுத்து பர்மிஷன் கொடுத்து நீங்கள் இப்படி தான் நடத்தணும், 10 மணிக்குள்ளே முடிச்சிடணும், இந்த கோஷங்கள் எழுப்பக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் ப்ரொட்டஸ்ட் கொடுத்தா கூட அது பெருமளவில் ரீச் ஆகும். அது வந்து உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னொன்று வந்து தமிழ்நாடு நீட் எதிர்ப்பில் எவ்வளோ தீர்க்கமாக இருக்குதுன்னு நாட்டுக்கு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள். ஓகே, திரு நந்தகுமார், மாணவர்கள் போராட்டத்தை, தன்னெழுச்சியா நடக்கிற போராட்டத்தை ஏன் தாவேக அரசு தடுத்து நிறுத்தணும்ன்ற கேள்வி இருக்கு. இல்லை, நீங்கள் தாவேகாவினுடைய அமைச்சர் பேசினதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. கல்வி அமைச்சர் பேசியிருக்காரு, நாங்களே இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்குறோம், ஆனால் அந்த போராட்டம் வந்து டெசிக்னேட்டட் பிளேசஸில் நடக்கணும், மற்ற இடத்துல நீங்கள் நடத்த வேண்டாம். அப்போ இன்றைக்கி மெரினா கொடுக்கலன்னா, மெரினா வந்து இஸ் இட் அ டெசிக்னேட்டட் பிளேஸ் ஃபார் கண்டக்டிங் அ ப்ரொட்டஸ்ட்? அப்போது நமக்கு வந்து இது நம்மளுடைய விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ்க்கு பாரதிய ஜனதா எதிர்ப்பை காமிக்கிறோம், அவங்க எதிர்ப்பை காமிக்கிறோங்கிறதுக்காக இங்கே வந்து திருப்பி வந்து ஒரு மக்களை திசை திருப்பக்கூடிய அரசியல் செய்ய வேண்டியதில்லை. இன்றைக்கி ஒட்டுமொத்த இந்தியாவும் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறது இந்த சிஜேபியினுடைய கோரிக்கையே என்னன்னாக்கா, அவங்க இன்னைக்கு என்டிஏல இருக்கக்கூடிய சில இந்த எக்ஸாமினேஷன்ஸில் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும். நீட்டை பேன் பண்ணணுங்கிறது இல்லை. 2வது அந்த 1 கோடி ரூபாய் காம்பன்சேஷன். 3வது தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய ரெசிக்னேஷன். இந்த 3ல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த 2ல் உடன்பாடு உண்டு. தர்மேந்திர பிரதான் கட்டாயம் ராஜினாமா பண்ணணும். காரணம் என்னன்னா, அவர் 1997 வந்து ஏபிவிபியினுடைய நேஷனல் செக்ரட்டரியாக இருக்கும்போது ஒரிசாவில் இதே மாதிரி பேப்பர் லீக் கேஸுக்கு அவர் போராடி அடி வாங்கி எலும்பெல்லாம் உடச்சிக்கிட்டவர். அப்போ அந்த ஒரு பேப்பர் லீக் ஆச்சுன்னா ஒரு மாணவனுக்கு என்ன பாதிப்பு வருங்கிறது ஐயா தர்மேந்திர பிரதானுக்கு இந்திய மக்கள் சொல்லி தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நேஷனல் ரிஃபார்ம்ஸ் இன்னைக்கு கொண்டு வரணுமா? கட்டாயம் கொண்டு வரணும் நீட் எக்ஸாமில். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு 22 ஸ்கெடியூல் லாங்குவேஜஸில் இருக்குது, ஆனால் அதில் 12 ஸ்கெடியூல் லாங்குவேஜில் தான் நீங்கள் நீட் எழுதலாம். ப்ளஸ் ஒரு இங்கிலீஷை சேர்த்துனீங்கன்னா 13 லாங்குவேஜில் தான் எழுதலாம். அப்போ மீதி அந்த ஸ்கெடியூல் லாங்குவேஜில் படிக்கக்கூடிய கிளாஸ் படிக்கக்கூடியவங்களுக்கு என்ன பண்ணுறது? அவங்க எந்த லாங்குவேஜில் போய் எழுதுவாங்க? ஆனால் இந்த 1 கோடி ரூபாய் நஷ்டஈடுங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, அனிதா அவர்களுடைய மரணத்துக்கு அப்புறம் பல நீட் மரணங்கள் நடக்கும்போது எல்லா கட்சிக்காரங்களும் போய் அந்த நஷ்ட ஈடு கொடுத்துக்கிட்டு இருந்தபோது சென்னை ஹைகோர்ட் வந்து கட்சிகளை பூராமே கேள்வி கேட்டது,
நீங்க இதை வந்து தற்கொலையை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு, இதை நீங்க கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் வந்து இங்க ஹைகோர்ட்டே நோட்டிஃபை பண்ணாங்க. அப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ப்ரொட்டஸ்டும் ஆல் இந்தியா நடக்கக்கூடிய ப்ரொட்டஸ்டுக்கும் கம்ப்ளீட் டிஃபரெண்ட் இருக்கு. இங்க வந்து நீட்டே வேண்டாங்கிறாங்க. இப்போ நமக்கு நீட்டு வந்தது என்னமோ அரக்கனா தான் வந்துச்சு. ஆனா அந்த அரக்கன தேவதையா வந்து எடப்பாடியார் ஐயா அந்த 7.5% உள்ளொதுக்கீடு மூலியமா கொண்டு வந்தார். அந்த கலையரசன் கமிட்டின்னு நினைப்பது பொதுமக்கள் கட்டாயம் இந்த புள்ளியை தெளிவா புரிஞ்சுக்கணும். கலையரசன் கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க போது அவங்கள என்ன சொல்றாங்கன்னாக்கா, அந்த 2016 34 மாணவர்கள் தான் அரசாங்க பள்ளியில படிச்சவங்க மருத்துவக் கல்லூரிக்கு போனது. அதே மாதிரி எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆர்டிஐ பதிவு செய்யப்படுது. 2006 இருந்து 2016 வரைக்கும் அரசாங்க பள்ளியில் படித்த மாணவர்கள் எத்தனை பேர் அந்த 10 வருஷ விண்டோல அரசாங்க மருத்துவக் கல்லூரியிலும் தனியார் மருத்துவக் கல்லூரியிலும் போனாங்கன்னு பார்க்கும்போது வெறும் 213 பேர் அரசாங்க கல்லூரிக்கும் 65 பேர் வந்து தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கும் போய் சேர்ந்தாங்க. அப்ப மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து 278 பேர். மொத்தம் 36,057 மெடிக்கல் சீட்ல அந்த 10 ஆண்டுகள்ல போய் சேர்ந்தது 278. அப்ப சராசரியா ஒரு ஆண்டுக்கு எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மெடிக்கல் காலேஜ் போனாங்கன்னா 28 பேர். தாவேகாவுடைய கொள்கை, அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா நீட் வேண்டாங்கிறது தானே? இல்ல, அது அவங்களுடைய நிலைப்பாடு. நம்ம வந்து இன்னைக்கு மக்கள் ஏன் வந்து இந்த நீட்டை இப்ப தமிழ்நாடு எதிர்த்து போராடுறது வெறும் அரசியல் சொல்றேன். எடப்பாடியார் அவர்கள் ஒரே நிமிஷம் செந்தில், இது ரொம்ப முக்கியமான புள்ளி. இது 7 கொண்டு வந்ததுக்கு அப்புறம் 2023 650 மாணவர்கள் ஒரு வருடத்துல போயிருக்காங்க. ஒரு நொடி நீட் வேண்டுமா வேண்டாமான்னு நம்ம விவாதம் நடத்தல, போராட்டம் குறித்து தான் நம்ம விவாதம் நடத்துறோம். அதனால திசை மாறி போயிட வேண்டாம். அதான் சொல்ல வரேன். நம்ம பல விவாதங்கள்ல பேசிட்டோம். இல்ல, இந்த சிஜேபியினுடைய போராட்டத்துக்கு தான் ஆதரவுங்க. இல்ல, இந்த புள்ளி விவரங்கள் சொல்வதற்கான தளம் இது இல்ல. இதுதான் ரொம்ப முக்கியமான தளம். போராட்டம் தான் இன்னைக்கு தமிழ்நாடு நம்ம ஒட்டுமொத்த 38 டெல்லியில நடக்கக்கூடிய போராட்டம், தமிழ்நாடு தனியா திரும்பி ஒரு நிமிஷம் இருக்கட்டும் சார், இருக்கட்டும். அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. டெல்லியில நடக்கக்கூடிய போராட்டத்தின் தன்மை அமைச்சர் ராஜினாமா பண்ணணும், நீட் வினாத்தாள் கசிவு போன்ற முறைகேடுகளை தடுக்கணுங்கிறது. அதான் நானே சொன்னேன். அந்த 3 தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய போராட்டத்தின் தன்மை நீட் தேர்வே வேண்டாங்கிறதா. இப்ப பிரச்சனை தன்மை குறித்து இல்ல, போராட்டம் ஒடுக்கப்படுதா இல்லையாங்கிறது குறித்து ஒரே மாதிரி தன்மை தான் டெல்லியிலையும் இங்கேயும். நீங்க கல்லூரி வளாகத்திற்குள்ள போராடக்கூடிய மாணவர்கள் கைது செய்யப்படுறாங்க, பெண் குழந்தைகளுடைய ஆடைகளை பிடித்து இழுத்து கைது செய்யறாங்கன்னு திரு பே சண்முகம் குற்றச்சாட்டு வைக்கிறார். திரு சிவப்பிரியன் சொன்ன மாதிரி பிரிவென்டிவ் அரெஸ்ட் பண்றாங்க, மாணவர் தலைவர்களை பிரிவென்டிவ் அரெஸ்ட் பண்றாங்க. ஏன் வழக்கு போடுறீங்கன்னு கேட்கறாங்க. 3 நாளா கைது செய்து ஏன் விடுதலை செய்யறீங்கன்னு பே சண்முகம் கேட்கிறார். நீங்க எதிர்கட்சிகள் கேட்கறத விட்டுருங்க, கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்கிற, அரசுக்கு ஆதரவு கொடுக்கிற திரு சண்முகம் தான் இவ்வளவு குற்றச்சாட்டை வைக்கிறார். எக்ஸ்ட்ரீமா எங்க போறாருன்னா, இதே மாதிரி தான் நீங்க நடந்துப்பீங்கன்னா உங்களுக்கு தரக்கூடிய ஆதரவை நாங்கள் திரும்ப பெற வேண்டியது இருக்குன்றார். இவ்வளவு கடுமை காட்ட வேண்டிய தேவை என்ன வந்திருக்குன்றாங்க. அந்த இடத்துக்கு வாங்க. இல்ல, அதைத்தான் சொல்ல வரேன். இப்போ 278 மாணவர்கள் பதிவு செஞ்சது 10 வருஷத்துல, ஒரு வருஷத்துல இன்னைக்கு 650 மாணவர்கள் போயிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு நீட் எதிர்ப்பு தேவையாங்கிறது என்னுடைய கேள்வி. நீட்ல மாற்றம் கொண்டு வரணுங்கிறது எனக்கு முழு உடன்பாடு. அதுல உங்க கருத்தை பதிவு பண்ணிட்டு இல்ல, இத தெளிவா புரிஞ்சுக்கணும் நம்ம. அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு வரேன், போராட்டத்தின் தன்மைக்கு வாங்க. அப்போ இந்த இடத்துல அந்த நீட் வேண்டாங்கிறதே வந்து தமிழக மக்களை, ஏழை மாணவர்கள், அரசாங்க பள்ளி மாணவர்களை ஏழைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா, நீங்க வஞ்சிக்கக்கூடிய போராட்டம் இது. நீட்டு வேண்டாங்கிறது. அதனாலதான் இந்த புள்ளி விவரத்தை கொடுக்கிறேன். அடுத்தது, இன்னைக்கு கட்சிக்காரங்கள்னு வரும்போது ஒரு மாநில அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணுங்கிற ஒரு கடமை இருக்குது, கட்டாய தேவை இருக்குது. கல்லூரி வகுப்புக்குள்ளாரே போய் அரெஸ்ட் பண்றாங்கிறது வந்து எக்ஸ்ட்ரீம். அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அப்படி எங்க பண்ணுனாங்கன்னு தெரியல, நான் பார்க்கல. அதை சிவப்பிரியன் எந்த கல்லூரியில எந்த கிளாஸ் ரூம்ல போய் தூக்கிட்டு வந்தாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவர் வந்து பதிவு பண்ணலாங்க. நான் பார்க்கல. நேத்து எல்லா வீடியோல இல்ல, வீடியோ இது எல்லாமே நம்ம ஆராய்ச்சி. ஏன்னா அரசாங்கத்திலிருந்து சொல்லப்பட்டது. திரு சிவப்பிரியன் சொல்றதை விட்டுருங்க சார், அவர் சொல்றதை எடுத்துக்காதீங்க. நான் அதனாலதான் திரும்ப திரு பே சண்முகம் ஸ்டேட்மெண்ட்லயே நிக்கிறேன். நீங்க யார் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டுமே எடுத்துக்காதீங்க, அவங்களுக்கு உள்நோக்கம் இருக்கும். திரு பே சண்முகம் ஸ்டேட்மெண்ட்லயே நின்னே பேசுங்க. அவர் தான் இதெல்லாம் இப்ப சொன்ன எல்லாமே அவர் தானே சொல்லியிருக்காரு, வேற யாரும் சொல்லல. இப்ப இந்த போராட்டத்துக்கு அவர் மட்டும் தான் ஜவாப்தாரியா? இது பே சண்முகம் தலைமையில ஆல் இந்தியா லெவல்ல நடக்கக்கூடிய போராட்டம். சரியான இடத்துக்கே வரமாட்டேங்கிறாங்க. இல்ல, வர முடியாது. நான் திருப்பி சொல்றேனே சார், இந்த போராட்டம் அவங்க சிஜேபி கேட்ட அந்த கோரிக்கைகள்ல நின்னு போராடுறதுனா அதுல எனக்கே ஒரு கருத்துல உடன்பாடு இல்ல. உங்க தனிப்பட்ட கருத்தே இல்ல சார். இல்ல, நான் எனக்கு சண்முகத்துக்காக நான் எப்படி பேச முடியும்? இல்ல, இப்ப நீங்க கேக்குறதே போராட்டத்தின் தன்மை இருக்குதா? நான் அதான் சொன்னேங்க, போராட்டத்துக்கு உரிமை இருக்கு, அமைச்சரே சொல்லிருக்காருன்னு நான் சொல்றேன் சார். ஒரு நிமிஷம் சார், நீங்க நிறைய விவாதங்கள்ல பங்கு இருக்கிறீங்க, பல விவாதங்களுக்கு வந்திருக்கீங்க, தலைப்புக்குள்ளே வர மாட்டேன்றீங்க, சப்ஜெக்ட்டுக்குள்ளே வர மாட்டேன்றீங்க. நீங்க விடவே மாட்டேன்றீங்களே. நான் ஒரு புள்ளி விவரத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்தாதான் மக்களுக்கு புரியும். உங்களுக்கு தெரியும் சார் எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸும்.
இன்னைக்கு மக்களுக்கு வந்து இன்னைக்கு நீட்டு வேண்டாம்னு சொல்றீங்க. இது போதுமான சரியான போராட்டமாங்கிறது புரியணும். மக்களுக்கு நேரம் கொடுத்துட்டேன் சார், அதை பதிவு பண்ணிட்டீங்க. நீங்க அப்போ மாணவர்கள் போராட்டத்தை டெல்லியும் தமிழ்நாடும் ஒரே மாதிரி அணுகுறாங்க இல்ல தலைப்பு. அதான் அந்த சப்ஜெக்ட். இப்போ அவங்க அமைச்சரே என்ன சொல்றாரு, நான் இன்னைக்கும் தாவேக அரசாங்கம் என்ன சொல்லுது, நாங்க நீட்டுக்கு எதிர்ப்புன்னு தான் அவங்க சொல்றாங்க. போராடுறது நீங்க போராடக்கூடிய மாணவர்களை அனுமதிக்கலன்னு தன் சண்முகம் குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னு கேக்குறேன். இல்ல அதுதான். அப்படி இல்லன்னா இத்தனை போராட்டம் எப்படி சார் நடந்திருக்கும்? தமிழ்நாடு பூரா இன்னைக்கு எல்லா இடத்துலயும் போராட்டம் நடக்குது இல்ல. போராட்டம் எத்தனை பேர் கைது பண்ணிருக்காங்கன்றாங்க? 180 பேர் சொல்றாங்க. அப்ப இந்த 180 பேர் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல மொத்தமா போய் போராடி இருக்காங்களா? கல்லூரி வளாகங்களுக்குள்ள இல்ல. அப்ப மத்த இடத்துல எல்லாம் அவங்க எல்லாம் போராடுறது யார் யாரு? இப்ப போராடினவங்களை பூரா கைது பண்றாங்கன்னா தமிழ்நாட்டுல 38 மாவட்டங்களையும் சேர்த்து வெறும் 180 பேர் தான் போராடி இருக்காங்களா இன்னைக்கு 2 நாள்ல? அவ்வளவுதான் போராட்டம் எண்ணிக்கையா? அப்போ போராட்டங்களை பூரா கைது பண்றாங்க. நீங்க சொல்ற வாதம் தவறு சார். அவங்க தான் அமைச்சரே சொல்றாரு நாங்க இந்த போராட்டத்துக்கு ஆதரவுங்கறாரு. அமைச்சர் வந்து முழுவதுமா ஏத்துறாங்க. இல்ல அப்ப இப்படிதான் யாரு சொல்றது போ நானும் முழுசா எடுத்துக்க முடியாது. இவங்களா தான் சார் லீட் பண்றாங்க போராட்டத்தை. இந்த 180 பேர் அப்ப தப்பு இல்லைங்க. நான் தான் திருப்பி சொல்றேனே, போராடுறது ஒவ்வொருத்தருடைய ஜனநாயக கடமை. நம்மளது டெமோக்ரசி. இதே பாரதிய ஜனதா கூட இன்னைக்கு ஜந்தர் மந்திரத்துல போராட்டம் தான் விட்டாங்க. இடம் தான் சார் கேக்குறாரு சண்முகம் வந்து எந்த இடத்துல போராடணும்னு சொல்லுங்க. இல்ல அவங்க அமைச்சரே சொல்லிருக்காங்களேங்க, இடம் கொடுங்கன்ற அமைச்சரே சொல்லிருக்காங்க. யாரும் கிடையாது. எந்த டெசிக்னேட்டட் பிளேसेसல நீங்க பர்மிஷன் கேட்டு ரிஜெக்ட் செய்யப்பட்டது சார் கேக்குறாரு சண்முகம். அப்படி ஒரு இடத்தை கொடுங்கன்னு தான் கேக்குறாரு. ஏங்க இது வரைக்கும் நமக்கு ப்ரொடெஸ்ட்ல பிளேஸ் இருக்குங்க, ஒவ்வொரு இடத்துல இருக்கு. அவர் பேட்டி முழுவதுமே அவர் போராடுவதற்கு அனுமதி கொடுங்க, போராட்டத்துக்கு இடம் கொடுங்க, கல்லூரி வளாகங்களுக்குள்ள போய் நீங்க வந்து கைது செய்யாதீங்க, முன்கூட்டியே அரெஸ்ட் பண்ணாதீங்க, பெண் குழந்தைகளை அரெஸ்ட் பண்ணும்போது கண்ணியமா நடத்துங்க. இதுதான் ஒரு பேட்டி முழுவதுமே. இதெல்லாம் நடந்ததுனால தான் ஒரு குற்றச்சாட்டு. அரெஸ்ட்ல எல்லாம் எனக்கு மாற்று கருத்து இருக்கு செந்தில். நானும் அதே தான் சொல்றேன். ஒரு கல்லூரிக்குள்ளார போது கைது பண்ணக்கூடாது, நீங்க ஒரு கேம்பஸ்குள்ளார கைது பண்ணக்கூடாது, மீதி வெளி இடத்துல இருந்து நீங்க மக்களுக்கு வந்து நீங்க குந்தகம் விளைவிக்க கூடாது. அதனாலதான் அமைச்சர் என்ன சொன்னாரு, டெசிக்னேட்டட் பிளேसेसல நீங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுங்க. ஒரே நிமிஷம், பர்மிஷன் கொடுக்கணும். அப்போ நீங்க பர்மிஷன் நீங்க கேட்டு எங்க கொடுக்கலங்கறத ஐயா சண்முகம் வந்து பப்ளிஷ் பண்ணணும். பாருங்க, இத்தனை இடத்துல நாங்க வந்து போராட்டத்துக்கு பர்மிஷன் லெட்டர் கொடுத்திருக்கோம், இந்த இடத்துல பூரா ரிஜெக்டட்னு எங்களுக்கு லெட்டர் திரும்பி வந்திருக்கு. அந்த மாதிரி ஏதாவது பே சண்முகம் அவர்கள் இதுவரைக்கும் ஏதாவது வச்சிருக்காரா பொதுவெளியில? சும்மா வந்து நீங்க குற்றச்சாட்டு வைக்க கூடாது இல்ல, ஆதாரப்பூர்வமா வைக்கணும்ல. கேட்டாங்க கொடுக்கல சார், கேட்டாங்க கொடுக்கலனா சார் எங்க சார் கேட்டீங்க, எங்க சார் கொடுக்கல? அத சொன்னோம்னா நமக்கு அத சொன்னோம்னா நம்ம கான்கிரீட்டா பேசலாம். இது விம்சன் பிரான்சிஸ்ல எனக்கு ஒருத்தர பிடிக்காதுங்கிறதுக்காக நான் குற்றச்சாட்டு வச்சுட்டு போக முடியாது. இது நம்ம பொதுமக்கள் பாக்குறது, அவங்களுக்கும் சரியான புரிதலை உண்டு பண்ணணும். அந்த கடமை நமக்கு இருக்கு. போராடுறா திருப்பி திருப்பி தாவேக அரசாங்கமே என்ன சொல்றாங்க, போராட்டத்துக்கு நாங்க ஆதரவுன்னா முத வார்த்தை சொன்னார், நாங்க இந்த போராட்டத்தை அடக்க ஒடுக்கலாம் விருப்பங்கிறதே இல்ல. ஆனா டெசிக்னேட்டட் பிளேसेसல போய் நீங்க போராடுங்க. அப்ப வந்து விடமாட்டேங்கிறாங்கன்னா ஐயா சண்முகம் நாளை காலையில் நாச்சுக்கு அட்லீஸ்ட் அவர் அந்த லிஸ்ட் பட்டியலை வெளியிட்டுட்டோம். 38 மாவட்டங்களில் எந்தெந்த இடத்துல நாங்க போராடுறதுக்கு அனுமதி கேட்டோம், எத்தனை இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த டெசிக்னேட்டட் பிளேसेसல கேட்டும் எங்களை வந்து போராட விடலங்கிறது அவர் தான் சொல்லணும். அதே மாதிரி இப்ப சிவப்பிரியன் சொல்றது உண்மையா இருந்துச்சுன்னா, கிளாஸ் ரூம் அரெஸ்டா இருந்துச்சு, கேம்பஸ்னுடைய அரெஸ்டா இருந்துச்சுன்னா கட்டாயமா நம்மளே அதுக்கு வந்து ஊடகங்கள்ல வந்த செய்திகள் தான் பேசுறோம், அந்த காட்சிகளை தான் நம்ம. இல்ல இப்ப இன்னைக்கு பல செய்திகள் இன்னைக்கு வந்து நிறைய செய்திகள் நிறைய இடத்துல பரப்பப்படுது. அது எது உண்மை எது சமூக ஊடகங்கள்ல வந்தது இல்ல, ஊடகங்கள்ல வந்தது வெரிஃபை பண்ணிட்டு தான் சார் அப்படி இருந்துச்சுனாலும் அதை கண்டிக்கிறேன்றான். நான் அதை வந்து சப்போர்ட் பண்ணல. இல்லைங்க, சட்டம் ஒழுங்குக்காக கிளாஸ் ரூம்ல போய் தூக்கறேன்னு நான் சொல்லல. தாவேக அரசாங்கம் இன்னும் இருக்கு. இப்ப இன்னைக்கு போராடுறது ஜனநாயக உரிமை இல்லையா? இல்ல எங்க போராடணும், எவ்வளவு நேரம் போராடணும் அப்படின்றத நீங்க காவல்துறைக்கு அனுமதி. இதுதான் ஃபாசிஸ்ட் மென்டாலிட்டி. இதுதான் ஃபாசிஸ்ட் மென்டாலிட்டி. இது வந்து ஒரு நொடி சார் முடிக்கிறேன் நான் வரேன். மென்டாலிட்டி நீங்க அனுமதிக்கிறோம், நாங்க அனுமதி கொடுக்கணும், நாங்க இந்த இடத்துல தான் போராடணும்னு சொல்லணும் அப்படின்னா, மரீனால போராடுறது அப்படின்றது தமிழ்நாட்டுல ஒரு அடையாளம். அங்க போராட்டம் வந்துருச்சு அப்படின்னா தமிழ்நாடு முழுமையாக எதிர்த்து நிற்குது அப்படின்னு இந்தியா முழுமைக்கும் சொல்ல முடியும். ஆனா நீங்க அதை க்ளோஸ் பண்ணிட்டு இல்ல நீங்க பர்மிஷன் கேட்டீங்களா, லெட்டரை காட்டுங்க, அதுக்கப்புறம் நாங்க பேசுறோம். 180 பேர் அரெஸ்ட்னா எப்படி அரெஸ்ட் பண்ணாங்க? அவங்க வந்து இது வந்து இரட்டை நிலைப்பாடு இல்லையா? நாங்க வந்து அலோவ் பண்றோம், நீங்க யார் அலோவ் பண்றதுக்கு? நடக்கணும்னு அதாவது ஜனநாயக முறை அப்படின்னு சொல்றீங்க, அதுக்கப்புறம் நாங்க அலோவ் பண்றோம்ன்றீங்க. ஜனநாயகத்துல அது நடக்கும்போது நீங்க என்ன அலோவ் பண்றது, பர்மிஷன் கொடுக்குறது? இது ஃபாசிஸ்ட் மென்டாலிட்டி இல்லையா?
ஓ, இப்ப இது வரைக்கும் இருந்த ஆட்சியில பூரா நீங்க பர்மிஷனே இல்லாம தான் போய் எங்க வேணுமோ அங்க உட்கார்ந்து போராடிட்டு இருந்தீங்க. இதுக்கு முந்தைய இருந்த ஆட்சி திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி அப்படிதான் விட்டுட்டு இருந்தீங்க, அப்படிதான் பண்ணிட்டு இருந்தீங்களா? இல்ல, இதுதான் டபுள் ஸ்டாண்டர்ட், இதுதான் ஹிப்போக்ரிட். இல்ல சார், அதுதான் சார் சண்முகம் அதுதான் சண்முகம் கண்டிக்கிறாரு. இல்ல இல்லங்க, நானும் கேட்டேன். கார்த்தி, நான் திருப்பி இதே தான் கேட்கிறேன். ஐயா சண்முகம் அவர்கள் நாளை காலையில அந்த பட்டியலை வெளியிடணும். எந்தெந்த இடத்துல நாங்க பர்மிஷன் கேட்டோம், எத்தனை மணிக்கு கேட்டோம், அதுக்கு காவல்துறையோட ரெஸ்பான்ஸ் என்னங்கிறது அந்த பட்டியலை விடணும். சரி சார், பட்டியலை விட்டா நம்மளும் அவருக்கு ஆதரவா பேசலாம். சரி, நியாயம், வெளியிடட்டும். ஒரு கல்லூரி வளாகத்திற்குள்ள போராடுறதுல என்ன சிக்கல் காவல்துறை? அதைத்தான் நானே சொல்லிட்டேனே செந்தில். அதைத்தான் அவர் கிளாஸ் ரூம் அரெஸ்டும் பிரிமைசஸ் அரெஸ்டும் அவர் கேள்வி கேட்கிறாரு. அது இருந்துச்சுன்னா காத்திருப்பு போராட்டம் நடத்துறதுக்கு கூட அனுமதி கொடுக்கலையேன்னு கேட்கிறாரு. காத்திருப்பு போராட்டம் நடத்துறதுல காவல்துறைக்கு என்ன சிக்கல் வந்து? இல்ல, அது வந்து கல்லூரியில யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியாது. அப்போ ஒரு பிரிமைசஸுக்குள்ளார, ஒரு காலேஜ் பிரிமைசஸுக்குள்ளார ஒரு போலீஸ் போகணும்னாவே அந்த இன்ஸ்டிடியூஷன் சொல்லாம கம்ப்ளைண்ட் பண்ணாம போக கூடாதுங்கிறதே இருக்குது. யார் எந்த இடத்துல வேணா போலாம், ஆனா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்குள்ளார அவங்களுடைய பர்மிஷன் இல்லாம போக கூடாது. அப்ப அதுல எல்லாம் நமக்கு மாற்று கருத்து இல்லை. பட் இந்த இடத்துல என்னுடைய முதல் சுற்று பார்வையில் இருக்கிறது நீட்டு தேர்வுங்கிறது, நீட்டு வேண்டாங்கிறது ஏங்கிறது முதல்ல மாறி இருக்கு. அப்ப ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரு டைரக்ஷன்ல இருக்கு. தமிழ்நாடு இந்த டைரக்ஷன்ல இருக்கிறது ஏற்புடையது. அது ஒண்ணு தவறு இல்ல, அதே தன்மை தானே. இல்ல, நீங்க 10 வருஷத்துல நான் திருப்பி கேக்குறேன். இல்ல சார், நீங்க அண்ணா திமுகல ரெசல்யூஷன் கொண்டு வந்தாங்க நீட் வேண்டாம், திமுக 2 தடவை ரெசல்யூஷன் வந்துச்சு. ஏன் அப்படினு கேள்வி கேட்டா எப்படி பேசுவீங்க? இப்ப இது என்ன, எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, நாளைக்கு திடீர் மறுபடியும் வந்து தாவேக அரசாங்கம் நாங்க வந்து நீட்டுக்கு எதிர்ப்பா ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வரணும், அதனால பிரயோஜனம் இல்லை. நந்தகுமார் சார், தமிழ்நாடு சட்டமன்றத்துல தீர்மானமே நீட்டு வேண்டாம்னு கொண்டு வந்த பிறகு நீங்க ஏன் போராடுறாங்கன்னு கேக்குறது முரண்பாடா இருக்கேன்னு நான் சொல்றேன். இல்ல, நான் அதைத்தான் திருப்பி சொல்றேன். அடுத்த சுற்றுல வர அடுத்த சுற்றுல நீங்க இப்ப தமிழ்நாட்டுல இதுவரை 3 தடவை ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருக்கோம். போதுமான நேரம் கொடுத்து என்ன நடந்திருக்கு இதுவரை? போதுமான நேரம் கொடுத்துல அது வேற விவாதம். அது நீங்க வேண்டான்னு பேசுறீங்க, நம்ம தாவேக அரசு நிலைப்பாட்டுல இருந்து பேசுறோம். ரெண்டுமே முரண்பாடு. இல்ல, இந்த கேப் பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணனும். இல்ல, உங்க நீட் ஏழை மாணவர்களுக்கு அரசாங்க பள்ளி மாணவர்கள் குறிப்பா எப்படி உதவுதுங்கறத நான் சொல்றேன். உங்க கருத்து இந்த விவரம் தெரிஞ்சதுன்னா அவங்க நீட் வேண்டான்னு போராடுறவங்க கூட போராட மாட்டாங்க. அதனால தான் இந்த புள்ளி விவரங்களை சொல்றேன். உங்க கருத்தும் தாவேகாவுடைய கருத்துமே முரண்பாடுது. அதனால நான் என் கருத்து தான் சொல்றேன். தாவேகா கருத்தை நான் ஏன் சொல்றேன்? சரி, ஓகே. நீங்க தாவேகா சார்பு நிலையில பேச வரீங்களே? இல்ல, நான் இது என்னுடைய, அதனால தான் சொன்னேன் தாவேகா நீட் எதிர்ப்புகள் இருக்காங்க. நான் வந்து அந்த கருத்திலே மாடுபுறேன் நானே சொல்றேன். சுப்பிரமணியன், நான் தாவேகா ஸ்போக்ஸ் பர்சன். நான் மத்திய அரசும் தமிழ்நாடு அரசும் ஒரே மாதிரி இந்த போராட்டங்களை கையாளுறாங்கங்கிற விமர்சனத்துல தான் வந்து நிக்குது. அதாவது நீட்டை கையில் எடுத்ததுனால 2021 ஆட்சி மாறித்து. அதாவது நீட்டை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒத்த செங்கலை தூக்கினாங்க, ஆட்சி மாறித்து. ஸோ அந்த மாதிரியான ஒரு போராட்டம் இன்றைக்கி வந்து நீட் வந்து இந்தியா முழுவதும் இருக்குது. குறிப்பாக உங்களுக்கு தமிழகத்தை இதுக்கு எதிர்ப்பு இருக்குது, அதனால் வந்து பலமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு போராட்டத்தில் ஒரு திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜாக அது போயிடக்கூடாது அப்படின்றதுல திமுக அட்வான்டேஜ். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பேசு பொருளா இருக்குல்ல, இன்னைக்கு எல்லாரையும் ஒன்று சேர்க்கிறாங்க. ஆசாதின்றாங்க, இந்தி தெரியாது போலான்ற மாநிலத்தில் ஆசாதி வார்த்தை முதல்ல போராட்டத்தை அனுமதிச்சா சொல்றீங்களா? இல்ல, எதுக்கு அடக்குறாங்கன்றது தான். ஏன் போராட்டம், அதாவது பொது வழியில வரும்போது வந்து என்ன சொல்றாங்கன்னா போராடலாம், நம்ம வந்து நீட்டுக்கு எதிராக நம்ம எல்லாம் வந்து குரல் கொடுக்க வேணுன்றாங்க. ஆனா அந்த போராட்டத்தை வந்து நீங்களே நெறிப்படுத்தி இருக்கலாம்ல. அரசாங்கம், காவல்துறை, அரசுக்கு நல்ல பேர் தானே கிடைக்கும்னு சொன்னார்ல. இல்ல, அரசுக்கு நல்ல அது அனுமதி கொடுத்தது இல்ல. திமுக எப்படி அவங்களுக்கு அட்வான்டேஜா எடுத்துப்பாங்கன்னு இருக்குது இல்ல. திமுக வந்து அவங்களோட நிலைப்பாட சொல்லுவாங்க, நாங்க 10 வருஷமா போராடினோம், 15 வருஷமா போராடிட்டு இருக்கிறோம், இது யாருமே செவி சாய்க்கல. இதனாலதான் வந்து இப்ப பாருங்க, இப்ப நீட் வந்து எந்த அளவுக்கு பேருக்கு மேல பாராளுமன்றத்துல கூட பேசு பொருளா இருக்குது, நமக்கு கிடைத்த வெற்றின்னு அப்படிதான் எடுத்து மைலேஜ் எடுத்துட்டு போவாங்க. போய் ஏன் இந்த போராட்டத்தை வந்து அமைதியா இருக்கிற யாருமே வந்து முடிக்கிறதுக்கு வந்து இதுவே இல்லை. இன்னைக்கு காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி என்னைக்கு காங்கிரஸ் ஜனதா பார்ட்டியா மாறப்போகுதுன்றதுக்காக ராகுல் காந்தி வெயிட் பண்றாரு. கடந்த ஒரு 24 மணி நேரத்தில் வந்து 4 முறை மத்திய அமைச்சர் வந்து இந்த காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி லீடர்ஸை வந்து கூப்பிட்டுருக்காரு. ஒரு வாட்டி கூட அவங்க வந்து பதில் சொல்லலை, எங்கே வந்து பேசுகிறான்னு சொல்லலை. எதற்காக இதை வந்து ஒரு இந்த ஃபயர் இந்த பர்னர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி வந்து கொதிநிலையிலேயே வச்சிருக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணிட்டாரோ, இல்லைனா வந்து நீட் தேர்வில் அந்த கசிவு விவகாரம் வந்து இன்னைக்கு முடிவுக்கு வந்துட்டா கூட இன்னும் ஒரு இதனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அடுத்த வருஷம் நடக்க போகிற நீட் தேர்வில் தான் இதனோட இது வரப்போகுது உங்களுக்கு. ஆனால் காங்கிரஸ் உள்ளே போய் 2 நாள் தான் ஆச்சு, அவங்க 28 நாளாக போராடுறாங்க. ஏன் வந்திருக்காங்க அப்படின்னா அட்வான்டேஜ் எல்லாரும் அரசியலில் வந்து எதிர்கட்சிகளுக்கு அவங்களுக்கு ஒரு இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, இதை வைத்து நம்ம எப்படி அரசியல் பண்ண முடியும் இல்லைங்களா. ராகுல் காந்தி வந்து எதுக்கு தன்னிச்சையாக போயிடுறாங்க, அவருக்கு அப்ரூவலே கொடுக்கல. நீங்க சொல்ற மாதிரி இங்க அப்ரூவல் கொடுக்காத போயிருக்காங்களா, அவர் அப்ரூவலே கொடுக்கல. அவருக்கு அங்க வந்து பிஎம் வீட்டில் போயிட்டு முன்னாடி தர்ணா பண்றாரு. ஸோ அவங்க சொல்ல உங்களுக்கு அப்ரூவல் இல்லை, நீங்க வந்து பொதுவாக வாங்க, நம்ம எல்லாம் பாராளுமன்றத்தில் பேசலான்றாங்க. யூனியன் மினிஸ்டர் வந்து அவர்கிட்ட பேசியிருக்கிறார். முந்தா நாள் 1/2 மணி நேரம் பேசி உங்களோட கோரிக்கை என்னன்னு கேட்டிருக்கிறார். முதல்ல வைத்த கோரிக்கை பாராளுமன்றத்தில் டிஸ்கஷன் டிபேட் பண்ணணுங்க. அந்த வாக்கை வந்து வேத வாக்கா வாங்கி, ஏன்னா லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ரெஸ்பெக்டபிள் பொசிஷன்,
அதை வந்து பார்லிமெண்டரி மெம்பர்ஸ்ட்ட போய் கமிட்டியில் போய் சொல்லிட்டு வந்துட்டு திருப்பி வரும்போது இல்லைங்க அந்த கோர்ட்டை அழிச்சிட்டு எனக்கு வந்து இனிமேல் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணுங்கன்றார். சார் நீங்க போராட்டக்காரர்களின் கோரிக்கை இல்ல ராகுல் காந்தி யூனியன் மினிஸ்டர் ட்வீட் பண்ணியிருக்கிறாரு, இது என்கிட்ட சொன்னாரு, அதை உள்வாங்கி கொண்டு நான் போயிட்டு பார்லிமெண்டரி மெம்பர்ஸ்ட்ட போய் பேசினேன். எஸ் நம்ம பண்ணலாம். ஒன்றை மட்டும் நீங்க கிளாரிஃபை பண்ணுங்க. டெல்லியில போராடக்கூடிய காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய பிரதிநிதி இல்ல ராகுல் காந்தி இல்ல. டெல்லியில நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக மினிஸ்டர் ரிசைன் பண்ணணும்னு போராடக்கூடிய மாணவர்களின் பிரதிநிதி இல்ல ராகுல் காந்தி இல்ல. ஆனா அந்த ராகுல் காந்திய நீங்க சொல்ற மாதிரி நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர்ங்கிற அடிப்படையில போராட்டத்துல அவர் போறாரு, கலந்துக்கலாம். ராகுல் காந்தி கலந்து யார் வேணா கலந்துக்கலாம். ஆனா அவங்க பிரதிநிதி கிடையாது. இவங்களுடைய கோரிக்கைகள் தானே முக்கியம். இவங்களோட கோரிக்கைக்கு தான் ஒவ்வொரு மினிஸ்டரா சொல்றாங்க. இன்னைக்கு கூட காலையில பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உச்சபட்சமாக ஃபாஸ்ட் ட்ராக் ஹைகோர்ட் வந்து அமைக்கப்படும். இந்த ஒரு 4 மாநிலங்கள்ல தான் இந்த இது நடந்திருக்குது இல்லைங்களா. அந்த சீஃப் ஜஸ்டிஸ்க்கு வந்து வில் கிவ் த இன்ஸ்ட்ரக்ஷன், சீக்கிரமாக வந்து இது ஃபாஸ்ட் ட்ராக்ல வந்து இந்த முடிவுகள் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்பட வேண்டும். இதுல யாரும் வந்து விட்டு விடுபட்ட கூடாது, ஆமா தப்பிச்சிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் இது வந்து அட்டென்ஷன் வந்து அவர் வந்து இது பண்ணிட்டாரு, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் வேற என்ன எதிர்பார்க்குறீங்க? ஸோ உங்களோட கோரிக்கை முதல்ல வந்து நீட் கசிவு அதை வந்து தடுக்கணும்னாங்க, அதை தாண்டி நீட்டை ரத்து பண்ணணுன்றாங்க, அதை தாண்டி தர்மேந்திர பிரதான் வெளில போகணுன்றாங்க, அதை தாண்டி இப்போ பிஎம் வெளில போகணுன்றாங்க. இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா 12 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சியோட விளைவு தான் இது. ஸோ நீங்கள் வந்து 2026 இப்போ தேர்தல் முடிஞ்சு 31 தேர்தல் வரும்போது உங்களுக்கு வந்து இதனோட ஆட்சி மாற்றம் நடைபெறும், பாராளுமன்ற 29 நடைபெறும் அப்படின்றாங்க அவங்க. சோ கோல் போஸ்ட் மாற்றிக்கொண்டே வருகிறார்கள். இல்ல தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பிஜேபி சொன்னது, காங்கிரஸ் காக்ரோச் ஜனதா பார்ட்டி சொன்னது தொடக்க நிலையிலேயே இருக்கிற ஒற்றை கோரிக்கை தான். அது அவங்க ஒரு இன்றைக்கு உறுதியா தான் இருக்காங்க. இல்ல அவங்க உறுதியா இருக்காங்க. நான் சொல்றேன், அதாவது நீங்க வந்து ஒரு தவறு நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு விசாரணை நடக்கிறது. அந்த விசாரணை முடிவுல வந்து எதனால தவறு நடந்தது, யாரால் தவறு நடந்தது, அவர்கள் வந்து குற்றவாளிகளை இது முடிவு பண்ணிட்டு அதுக்கு தண்டனை கொடுக்க போறாங்க. அது யார் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து உறுதியா இருக்கிறாங்க. அதுல மாற்று கருத்தே இல்லை. அனைத்து மினிஸ்டர்ஸும் எல்லாருமே இன்னைக்கு பேசுறாங்க. அதை நீங்க வந்து பாராளுமன்றத்தில் டிஸ்கஷன் பண்ணலாம், நீங்க டிபேட் பண்ணலாம், நீங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க, யாருமே வரமாட்டாங்க. பட் நீங்க வரும்போது வந்து ஏதாவது ஒரு அஜெண்டாவோட உள்ள வந்து வச்சுக்கோங்களேன், ப்ரீ கன்சிடர் ஐடியா, எனக்கு இந்த குறிக்கோளை நீங்க நிறைவேற்றினா தான் உள்ள வருவேன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு வேற ஏதோ இன்டென்ட் இருக்கு இல்லைங்களா? ஓப்பனா வர சொல்ல அதான் கேட்கறாங்க. ஓப்பனா வாங்க. 30 நாட்களாக வச்ச கோரிக்கைகள்ல இருந்து அவங்க கூடுதலோ குறைச்சலோ எங்கேயுமே பேசவே இல்லையே. இல்ல ஜூன் 6ஆம் தேதி அவங்க ஒரு அடையாள போராட்டம் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க 28 நாட்களாக போராட்டம் நடத்துறாங்க இல்லையா? அந்த போராட்டத்தில் அவங்க முதல்ல வச்ச கோரிக்கைகள் இருந்து புதுசா ஒன்னொன்னு சேர்க்கிறதோ இல்ல பழச மறுபரிசீலனை பண்றதோ அவங்க இல்லவே. தொடக்க நிலையிலே இன்று வரைக்கும் அவங்க உறுதியா தானே இருக்கு. ஆனா நீங்க சிஜேபியோட லீடர்ஸ் பேசுறதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்த பேச்சு வந்து, நீங்க எங்களுக்கு செவி சாய்க்கவில்லை என்றால் 2029 ஆட்சி அகற்றப்படும்ன்றாங்க. அவங்களோட கோரிக்கை வந்து பாத்தீங்கன்னா தர்மேந்திர பிரதான் மாறிடுச்சுன்றீங்களா? மாறி ஒரு நாளா மாறிக்கொண்டு வருகிறதுன்னு சொல்றேன். அதாவது பேசுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, பேச ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க வாங்க உட்கார்ந்து பேசுவோன்றாங்க. இல்ல அரசு விரைவு நீதிமன்றம் அமைக்கிறாங்க. உடனடியாக வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்போன்றாங்க. அதற்கு பிறகு ஏன் அதே கோரிக்கையில நிக்கிறீங்கன்னு கேக்குறாரு. வினாத்தாள் கசிவு முதல் முறையா நடந்ததா? இதற்கு முன்ன எவ்வளவோ நடந்துகிட்டு தானே இருக்கு. இதே நீட்ல பிரச்சனைகள் இருக்குதானே? இல்ல பல தேர்வுகளே நடந்தது. இல்ல நீங்க நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு ஒரு புதிய ஏஜென்சி கொண்டு வர்றீங்க. ஒரு ஏஜென்சி கொண்டு வர்றது எதுக்கு? எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கணும்னு தானே. அந்த ஏஜென்சில நடக்கும் பொழுது அஷூரன்ஸ் கொடுக்கறது வந்து அஷூரன்ஸை நம்பக்கூடிய இடத்துல மாணவர்கள் இல்ல. உங்க அஷூரன்ஸ் மதர்வுட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி, அதாவது என்டிஆர் வந்து நல்ல கரெக்டா கொண்டு வராங்கன்னா என்டிஆர் நடத்துற தேர்வுகள் எல்லாமே நல்லபடியா நடக்கணும்னா அப்ப நாட்டுல போலீஸ் காவல்துறை எல்லாம் இருக்குது, அப்ப குற்றமே நடக்கூடாது இல்ல சார்? இல்லீங்களா? இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாம பேசலாம். ஒரு எக்ஸாம் இருக்குது, என்ன சார் பேசுறீங்க? சார் லீக்கேஜ் இருக்கு, ஒத்துக்கறாங்க, லீக்கேஜ் நடந்திருக்கு, அதுக்கு விசாரணை ஒத்துக்கிறதுனால என்ன சார் பிரயோஜனம்? மாணவர்களோட வாழ்க்கை பாதிக்குது சார். எங்க பாதிக்குது சார்? இப்போ ஏன் சார் பாதிக்கலையா சார்? அந்த ரீ எக்ஸாம் சார், ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க பேசிட்டீங்க. ரீ எக்ஸாம் நடக்கிறதுனால அந்த 7 லட்சம் மாணவர்களோ 8 லட்சம் மாணவர்களோ யாருக்குமே மன உளைச்சல் வரவே இல்லையா? ரீ எக்ஸாம் எதுக்கு சார் நடக்குது? நாங்க கஷ்டப்பட்டு இருங்க சார், ஒரு நிமிஷம் இருங்க. 6ஆவதுல இருந்து நீட் கோச்சிங் போய் 8ஆவதுல இருந்து நீட் கோச்சிங் போறாங்க. 12 ஸ்டாண்டர்ட் வரும்போது அந்த நீட் கோச்சிங் முடிச்சு இப்பதான்
பெருமூச்சு விட்டு ஓகே எக்ஸாம் முடிஞ்சிருச்சுங்கிற நேரத்துல நீங்க உங்களோட கவனக்குறைவுனால ஒரு பேப்பர் லீக் ஆகுது. நீங்க அந்த லீக்கை இது பண்றதுக்காக என்ன பண்றீங்கன்னா அதெல்லாம் பிளக், அந்த ஹோல்ஸ் எல்லாம் பிளக் பண்ணாத ரொம்ப ஈஸியா ரீ எக்ஸாம் பண்றீங்கன்னா அந்த மாணவர்களோட மனநிலை எப்படி சார் மாணவர்களோட மனநிலையை பேசி இடைவேளை பிறகு நான் வரேன், மீண்டும் வரேன். திருமிகு லட்சுமி, தேசிய அரசியல்லையும் தமிழ்நாடு அரசியல்லையும் மாணவர்கள் போராட்டம் ஏற்படுத்தி இருக்கிற தாக்கம் என்ன இந்த இடைப்பட்ட நாட்கள்? வழக்கமாக வந்து மத்தியில் இந்த அதாவது மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு 2014 மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இது மாதிரி எந்த போராட்டங்களாக இருந்தாலும் அதை வந்து டிமானைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளே புக் அவங்க கிட்ட இருந்தது. சிஏஏ ப்ரொட்டஸ்ட்னா வந்து அது வந்து ஆன்டி நேஷனல், முஸ்லிம்ஸ் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க, இதில் டெரரிஸ்ட் ஊடுருவிட்டாங்க, அல்லது வந்து ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட்னா இதில் வந்து இது காலிஸ்தானி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுக்குள்ள அடக்கிட முடியும், அது ஒரு நரேட்டிவ் கொடுத்து அதுக்குள்ள அடக்கிட முடியும். ஆனால் இங்கே வந்து இது ஃபேஸ்லெஸ் ப்ரொட்டஸ்ட், இதை வந்து அந்த பிளே புக்கில் நிறுத்தி அப்படி டிமானைஸ் பண்ணுறதுக்கான வழிகளே இல்லாமல் போயிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஆன்டி நேஷனல்னு பேன் பண்ண முடியாது, இதை நீங்கள் வந்து காலிஸ்தானி ப்ரொட்டஸ்ட்னு பேன் பண்ண முடியாது, இல்லை இதை வந்து இஸ்லாமியர்கள் வந்து ஆன்டி நேஷனல் இல்லை டெரரிசம் அப்படி அந்த இதுக்குள்ளே கொண்டு போய் இதை நீங்கள் வந்து ஃபிட் பண்ண முடியாது. அந்த நரேட்டிவ் எதுக்குள்ளேயுமே ஃபிட் ஆகாமல் போயிடுச்சு. ரெண்டாவது, எல்லாருமே மாணவர்கள்னால் அவங்க டிமாண்ட் வந்து ரொம்ப சிம்பிள், இதை வந்து ரெகுலேட் பண்ணுங்க, தர்மேந்திர பிரதான நகர்த்துங்க அப்படின்னு. அவங்களுக்கு மோடி அரசாங்கத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, இதுக்கு முன்னால் அதாவது இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து பெரிய அளவில் தலை தூக்கிறதுக்கு முன்னால் அவங்க இந்த கேபினட் ரீஷஃபில் வந்து அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. அதில் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதானை நகர்த்திட்டு அங்கே வந்து வேறு ஒருவரை கொண்டு வர்றதுன்ற முடிவு வந்து இருந்தது. ஆனால் அது மாறினதுக்கான காரணம் என்னன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கு ஒடிசாவில் இருக்கக்கூடிய அரசியல், தர்மேந்திர பிரதானை நீங்கள் வந்து கேபினெட்லேருந்து நகர்த்திட்டீங்க அப்படின்னா அவருக்கு ஒரு பிரதான இடம் கொடுத்து ஆகணும். ஏன்னா ஒடிசா 2024 பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் தர்மேந்திர பிரதான். அப்போ அவரை நகர்த்திட்டா அவரை வந்து திரும்ப நீங்கள் ஸ்டேட் பாலிடிக்ஸில் கொண்டு போய் வைக்கணும். ஸ்டேட் பாலிடிக்ஸில் அவரை வந்து நீங்கள் எங்கே வைக்க முடியும்? சீஃப் மினிஸ்டராக மட்டும்தான் வைக்க முடியும். ஸ்டேட்டில் வந்து கேபினெட்டில் கொண்டு போய் அவரை நிறுத்த முடியாது. அப்போ இதை வந்து மாற்றிட்டாங்க அப்படின்னா ஸ்டேட்டில் வந்து அவர் இப்போ மகாராஷ்டிராவில் தேவேந்திர ஃபட்னவிஸும் உத்தரப்பிரதேசில் வந்து யோகி ஆதித்யநாத்தும் எப்படி வந்து மத்தியில் இருக்கக்கூடிய லீடர்ஸை விட பெரிய அளவில் வளர்ந்து நிற்கிறாங்களோ அதே இடத்துக்கு தர்மேந்திர பிரதானும் வந்துருவார். ஏன்னா அவருக்கு ஒடிசாவில் அவருக்கு ஒரு பெரிய ஃபாலோவிங் இருக்கு, அந்த செல்வாக்கு இருக்கு, அது எல்லாத்தையும். அப்ப இந்த இடத்துல தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு சிக்கல் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து இது வந்து ஒரு ஃபேஸ்லெஸ் ப்ரொட்டஸ்ட், யாரையுமே வந்து நீங்க இவங்கெல்லாம் காரணம், இவங்கெல்லாம் ஆன்டி நேஷனல்ஸ் அப்படின்னு கொண்டு போய் நிறுத்தவும் முடியாது. இந்த சிக்கல்ல தான் பாரதிய ஜனதா கட்சி முடிவு எடுக்க முடியாம ஒரு இடத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்து பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து இது வந்து ஒரு பிகினிங் ஆஃப் அன் எண்ட் அப்படின்னு தோணுது எனக்கு. ஏன்னா இதுக்கு முன்னால் இருந்த எந்த போராட்டமும் இந்த அளவு பெரிய வேகம் எடுக்கலை. இன்னைக்கு அங்கே இருந்த அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இலங்கையில் அல்லது நேபாளத்தில் பங்களாதேஷில் இருந்த அந்த போஸ்டர்ஸ் அதுக்கு இணையாக வந்து அவங்க வச்சிருக்கக்கூடிய போஸ்டர்ஸ் எல்லாம், மோடிக்கு எதிரான பிளக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கல்ல, அதில் இருக்க அந்த ஸ்லோகன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்குது. இது வரைக்கும் பிஜேபிக்காக வாக்களித்தவர்களே 15 ஆண்டுகளில் ஒவ்வொரு தேர்தலையும் பிஜேபிக்காக வாக்களித்தவர்களே இன்னைக்கு பிஜேபி வேண்டாம், எங்களுடைய குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அல்லது நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம், மோடி வேண்டாம் பாஜக வேண்டாம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு நகர்ந்திருக்காங்க. ரெண்டுமே வேண்டாம்ன்ற இடத்துக்கு நகர்ந்திருக்காங்க. இதான் சிக்னலா பாஜக அரசுடைய பங்களிப்பு போதும் இல்ல மோடியுடைய பங்களிப்பு போதும்ங்கிறதுக்கு இவங்களுடைய மாணவர்கள் போராட்டங்கிறதுலாம் ஒரு சிக்னலா? இல்ல, ஸோ ஆல்டர்னேட் பார்ட்டி யாரு? இப்போ காங்கிரஸ், பாஜக வேண்டாம்னு சொல்றாங்க, காங்கிரஸ் வேணும்னு சொல்றாங்களா? அது மாதிரி எனக்கு தோணலை. அதாவது சரி, தர்மேந்திர பிரதான் அதுக்கப்புறம் மக்கள் தேர்ந்தெடுத்துருவாங்க, அதனால மக்கள் அது சொல்லலை. எதிர்க்கட்சிகள் அறுவடை பண்ற இடத்துல இல்லைன்றீங்க? இல்லை, கண்டிப்பாக இல்லை. சரி, தர்மேந்திர பிரதான் என்ற தனிநபருக்காக வந்து இந்த மாதிரி அவங்க வந்து இவ்வளோ ஃபைட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா வந்து பாஜகவை பொறுத்த வரைக்கும் அதனோட வரலாறை பார்த்த வரைக்கும் தனிநபரை சார்ந்து இருக்காது அது. ஓகே, இயக்கம், அவ்வளவுதான். இங்க தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும். இல்ல, இதுதான் அரசின் மீதான கோபம்னு டிஃபெண்ட் பண்றாங்களே. தர்மேந்திர பிரதான் மேலான கோபம். தர்மேந்திர பிரதான் ஏன் மாற்றப்படவில்லை? இல்ல, தர்மேந்திர பிரதான் ஏன் மாற்றப்படவில்லை? ஒரிசாவின் தேர்தலை முன்னிட்டு நம்ம மாத்தலன்னு சொல்லி வாதம் வைக்கும் போது நான் யார் இருந்தாலும் அதுதான் சார், XRY யார் இருந்தாலும் அதுதான். சோ அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு இந்த ப்ரொசீடிங்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது வந்து இறுதியாக கண்டிப்பா இவர் பொறுப்பேற்று போகணும்னா அவர் போவார். இல்ல, இது பாஜகவே வேண்டாம் மோடியே வேண்டான்ற இடத்துக்கு
மக்கள் நினைச்சிருக்காங்க, வாக்களித்த மக்களே நினைக்கிறாங்கங்கிற இடத்துக்கு நகர்றது அது ஒரு சமிங்கையான்னு கேட்கல. அவங்க பேசுறாங்க நிறைய பேர் வாக்களித்த மக்கள் நினைச்சிருக்காங்க, இங்க இருக்கிற மக்கள் பிஜேபி தான் வேணும்னு சொல்லிட்டு வாக்களித்து இருக்கிறாங்க இல்லையா. அதனால இதை வச்சு மட்டுமே நம்ம வந்து என்டையர் அந்த 12 வருஷம் ஆட்சியோ இல்ல இன்னும் ஒரு 3 வருஷம் இருக்குது முடிவுக்கு வர முடியாது என்னால. ஓகே, ஒண்ணு இப்போ விஜய் ஏன் வந்து கொஞ்சம் தயக்கமாக இருக்கிறார் அப்படின்றதுக்கு வந்து ஒரு அவரோட பரப்புரை, தேர்தல் பரப்புரையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாக்கியம் போட்டிருக்காங்க. எதுக்கு தயக்கம் சொல்றேன், அதுதான் சொல்றேன். ஸோ நீட்டை எதிர்க்கிறதுல வந்து அவருக்கு வந்து 2 மனநிலை இருக்கு அப்படின்றது என்னோட புரிதல். அவர் தேர்தல் பரப்புரையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீட் அலோன் மேட்டர்ட் இன் த வேர்ல்டு, வெதர் நீட் அலோன் மேட்டர்ட் இன் த வேர்ல்டு அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்கு. அப்புறம் நீட் மட்டும் தான் உங்க வாழ்க்கையா அப்படின்னு கேக்குற மாதிரி உலகமான ஒரு இடத்துல கேட்டாரு. உதயநிதி கோட் பண்ணி அதை கேக்குறாரு. அப்ப உங்களுக்கு நீட்டோட ஸ்டாண்ட் மாறிடுச்சா அப்படின்னு கேக்குறாரு. நீட் வேண்டான்றதா அவங்களோட நிலைப்பாடு. நீட் வேண்டாம். அப்ப ஏன் பரவேக்காவுடைய நிலைப்பாடு இப்போ வரைக்கும் அது அமைச்சரும் அதை சொல்றேன். ஏன் அப்படின்னா அறுவடை பண்ணணும். அப்ப ஸ்டாண்ட் மாறுது. நான் சொல்றேன் கான்டெக்ஸ்ட்ல என்னன்னா, மாணவர்கள் கிட்ட 2025ஆம் ஆண்டு அவர் வருஷம் கொடுத்த அந்த அவார்ட்ஸ் கொடுக்கும்போது நீட்டை மட்டுமே நினைச்சுக்காதீங்க, நீட் மட்டுமே வாழ்க்கை தாண்டி இருக்கு. அப்ப நான் சொல்றேன், நீட்ல ஒரு வாட்டி நீட்ல ஒரு வாட்டி ஃபெயில் ஆயிட்டா 3 அட்டெம்ப்ட் இருக்குதுன்றாங்க. இல்ல நீட்டை தாண்டி நீங்க டாக்டர் மட்டும் இல்லையா, மற்ற படிப்புகள் இருக்கு, அதுக்கு வாங்கன்னு ஏன் வந்து அரசியல் கட்சிகள் சொல்ல மாட்டாங்க? அதான் என்னோட நீட் 3 அட்டெம்ப்ட் இல்ல. நீங்க எத்தனை தமிழ்நாடு அரசியல்ல என்ன இந்த தாக்கம் ஏற்படுத்துது? இந்த மாணவர்கள் போறாங்க, தாக்கம் ஏற்படுத்துறதுக்கு கட்சிகள் எந்த முயற்சியுமே எடுக்கலையே. எந்த கட்சிகள், எதிர்கட்சிகள் எந்த கட்சியுமே எடுக்கலையே. ஆளுங்கட்சியும் எடுக்கல, எதிர்கட்சியும் திமுகவும் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கறது, பத்திரிகையில எழுதுறது, அது போன்ற விஷயங்கள் இருக்கிறாங்களே தவிர they have not hit the streets. அப்போ எந்த கட்சிக்குமே இதுல பெரிய ஒரு இதை வந்து மொபிலைஸ் பண்ணி நாம நாடு முழுவதும் ஒரு மெசேஜை கொண்டு போகணுங்கிற எண்ணம் எந்த கட்சிக்கும் இல்லாத மாதிரி தான் தெரியும். திரு நந்தகுமார், தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகள் நீட் எதிர்ப்பு போராட்டத்தை பெருசா வந்து கையில் எடுக்கல. ஆனா கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தாவேக அரசுக்கு அவங்களும் இந்த முறை வந்து இதை வந்து எடுத்துக்கல. நீட் எதிராக போராடக்கூடிய மாணவர்களுக்கு ஆதரவாக நின்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான தருணம் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஏன் இந்த வாய்ப்பையும் அவங்க தவற விடுறாங்க தாவேகா? இல்லை, இப்போ நம்ம வந்து இப்போ மத்திய அரசாங்கத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி ஐயா முதல் பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கக்கூடிய ஆக்ஷன் வந்து நாட் சஃபிஷியன்ட். ஏன்னா இதே வந்து சிபிஐ என்கொயரி 2024 வந்துச்சு. அதுக்கப்புறம் நிறையா பிரச்சனைகளாச்சு. இன்னும் சொல்ல போனோம்னா அப்போ வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய முன்னாள் ஃபார்மர் இஸ்ரோ சேர்மனுடைய தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு 101 ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாங்க. அதில் ஒரு சில ரெக்கமெண்டேஷனை மட்டும்தான் சில சீனியர் பொசிஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு பண்ணாங்களே ஒழிய பெருவாரியான இந்த என்டிஏனுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு உண்டான ரெக்கமெண்டேஷன்லாம் இது வரைக்கும் கிடப்பில் போட்டு தான் இருக்குது. அப்போ இன்றைக்கி ஒரு தமிழக அரசாங்கமாக இன்றைக்கி முதல்வராக விஜய் ஐயா அவர்கள் என்ன பண்ணணுங்கிறது என்னுடைய ரெக்கமெண்டேஷன் இல்லை வந்து ரெக்வெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஆர்டிஇயில் 1 to 8வது வரைக்கும் நம்ம ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கலாம். ஆனால் இப்போ 7.5% கூட என்னன்னாக்கா உங்களுக்கு வந்து 6வதுலேருந்து 12வது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு தான் அந்த 7.5% உள்ளொதுக்கீடு. அதை இவங்க 8வது வரைக்கும் தனியார் ஆர்டிஇ படித்தா கூட 9 to 12 வரைக்குங்கிறத இவங்க கொண்டு வரணும். அடுத்தது இன்னைக்கு இந்த கோச்சிங் கிளாஸஸ்க்கு பூரா எக்ஸார்பிடன்ட் ஃபீஸ் வாங்குறாங்கன்றாங்க. அது வந்து எஜுகேஷன் கன்கரண்ட் லிஸ்ட்ல வரனால போராடுறாங்களே, அவங்களுக்கு ஆதரவா நின்னா ஒரு கோல்டன் இல்லைங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எத்தனை தடவை நான் சொல்றது அந்த பாயிண்ட். தமிழக அரசாங்கம் நீ இந்த போராட்டத்துக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 7.5% உள்ளொதுக்கீடுங்கிறத 10% ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்டு ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்?